மரம் இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் பொதுவாவே நம்ம ஊர் சைடு விரும்பி வளர்க்குற மரங்களா இருக்கு. இதுல முருங்கை மரம் இல்லாத வீடுகள் ரொம்பவும் கம்மி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரோட வீட்லயும் முருங்கை மரம் நிச்சயமா இருக்கும். ஆனா இந்த முருங்கை மரத்தை பத்தி சில பழமொழிகள் தவறா திரிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த முருங்கை மரத்தை உண்மையிலேயே வீட்டுல வளர்க்கலாமா, அது நல்லதா கெட்டதா, அப்படி வளர்க்க கூடாது அப்படின்னா ஏன் வளர்க்க கூடாது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முருங்கை மரத்தை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கலாம். முருங்கையை வளர்க்கிறவன் வெறுங்கையோட தான் போவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. என்னப்பா இப்பதான் நல்ல விஷயம்னு சொன்ன, அதுக்குள்ள வெறுங்கையோட போகும்னு சொல்ற அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். இந்த இடத்துலதான் நம்ம ஆளுங்க இந்த பழமொழிய தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள இலையில இருந்து பட்டை வரைக்கும் எல்லாமே மூலிகை தான். இந்த மூலிகை ஒவ்வொன்றும் மனுஷனோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கூடியது. சோ இப்படிப்பட்ட முருங்கையை வளர்க்குறவங்க வயசான காலத்திலையும் கம்பே இல்லாம கம்பீரமா நடக்கலாம் அப்படின்றத இந்த உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பழமொழிய தப்பா புரிஞ்சுக்கிட்ட சிலர் அவங்களோட தனிப்பட்ட தவறான கருத்தை பரப்பி விட்டுட்டாங்க. இதன் மூலமா முருங்கையை வளர்த்தா கம்பே இல்லாம வெறுங்கையோட கூட நடக்கலாம் அப்படின்ற அர்த்தம் மாறி முருங்கையை வளர்த்தா வீட்டுக்கு ஆகாது, வெறுங்கையோட தான் போவ அப்படின்னு தவறான கருத்து பரவி இருக்கு. சோ எல்லாரோட வீட்லயும் தாராளமா முருங்கை மரத்தை வளர்க்கலாம் அப்படின்றத இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். முருங்கை மரத்துல இருக்கிற ஏகப்பட்ட சத்துக்கள் நம்மளோட அன்றாட உணவுக்கு தேவைப்படுற சத்துக்களா இருக்கு. வாரத்துல 2 தடவை முருங்கைக்கீரை சாப்பிடுறவங்களுக்கு வயசே ஆகாம இளமையோட வாழக்கூடிய வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க கூடாது, பின்னாடி தான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஆளுங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. முருங்கை மரத்துல பேய் இருக்கும், வேதாளம் இருக்கும் அப்படின்னு அதை பத்தின மூட நம்பிக்கைகள் நீண்டுகிட்டே போகும். பொதுவா இந்த முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் பேயோ பூதமோ வேதாளமோ எதுவுமே இல்ல. முருங்கை மரம்ன்றது ஒரு வலுவில்லாத லேசான மரம். கொஞ்சம் அதிகமா காத்தடிச்சா கூட அது முறிஞ்சு விழுந்துரும். சோ அதை வீட்டுக்கு முன்னாடி ஓபன் பிளேஸ்ல வைக்கிறத விட வீட்டுக்கு பின்னாடி அணைவா வச்சிருந்தோம்னா வர்ற காத்தெல்லாம் வீடு தடுத்து நிறுத்திடும். குறிப்பா மழை காலங்கள்ல அதிகமான காத்தடிக்கும். அந்த மாதிரியான நேரத்துல நம்ம முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தோம்னா அந்த காத்துல ஈஸியா அந்த முருங்கை மரம் முறிஞ்சு விழுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் பெரும்பாலான வீடுகள்ல முருங்கை மரத்தை முன்னாடி வைக்காம பின் சைடா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சீசன்ல கம்பளி பூச்சிகள் அதிக அளவுல இந்த முருங்கை மரத்தை படையெடுக்கும். இந்த பூச்சிகளால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டாகும். இந்த பூச்சியோட மேல இருக்கிற முடி மாதிரியான அமைப்பு நம்ம உடம்புல பட்டுச்சுனாலே அது அரிப்பை உண்டாக்கும். இந்த அரிப்பை உடனே நிப்பாட்டணும் அப்படின்னா சாம்பல், சுண்ணாம்பு, தேங்காய் எண்ணெய் இப்படி எதையாச்சும் ஒண்ணு தடவுனோம்னா உடனே நிவாரணம் கிடைக்கும். சோ இந்த முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இதுல உள்ள பூச்சிகள் எல்லாம் எளிதா வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. இதை தடுக்கிறதுக்காகவும் முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான விஷயங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சமூகத்துல எதுக்கு பண்றோம் அப்படின்னே தெரியாம கால ஓட்டத்துல திரிந்து கடைசியில மூட நம்பிக்கையா மாறி வந்து நிக்குது. இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்குறதுக்கு பதிலா அதை பத்தின உண்மையான அர்த்தங்கள் தெரிஞ்சவங்க மக்களுக்கு சரியான கல்வியை போதிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது மூட நம்பிக்கை இருந்து அதோட உண்மையான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.